அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்குறோம். க்ளீனிங் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். டோர் மேட் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, துவைக்கிற கல்லே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும், வாஷிங் மிஷினில் வந்து நான் டோர் மேட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் கை வச்சு எப்படி தேய்ச்சி வலிக்காமல் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான், சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அழுக்காக இருக்கிற டோர் மேட்டை முதல்ல நல்லா தட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல நல்லா தட்டினீங்கனாலே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே முதல்ல வந்துட்டு நல்லா வெளியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 மேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து லைட் கலர்லேயே மேட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு வாஷிங் சோடா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வாஷிங் சோடா இல்லைன்னா நீங்கள் வந்து சோடா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு இல்லைன்னா பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூட நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக டேப் வாட்டருமே சேர்த்துருக்கேன். அதாவது நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டேப் வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து வெதுவெதுப்பான தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த மேட்டையெல்லாம் போட்டுட்டு முக்கி வச்சுக்கலாம். ரொம்ப லூஸாக முக்காதீங்க. அதாவது தண்ணி வந்து நிறைய வச்சு முக்கிடக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். தண்ணி ஹீட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த மேட்டை கையெல்லாம் வச்சு எதுவும் அலசல. நான் ஜஸ்ட்டு தண்ணியிலேருந்து மட்டும் வெளியில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ 3 மேட்டையுமே நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு திரும்பவும் நம்ம டேப் வாட்டர் நம்ம இப்போ நிறையவே ஃபில் பண்ணிக்கணும். கம்மியாக இல்லை, நிறையவே ஃபில் பண்ணிக்கணும். இனிமேல் தாங்க உங்களுக்கு அழுக்கே நல்லா வரும். நல்லா பாருங்கள். இப்போ குச்சி வச்சு நல்லா வந்துட்டு அங்கங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பக்கெட் உடஞ்சிடாமல் குச்சி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு ஊர்ன அழுக்கெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் வச்சோ கை வச்சோ எதுவும் கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த தண்ணியுமே நம்ம வெளியேற்றிட்டு 3வது தடவை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு ஜஸ்ட்டு கையை வச்சு புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். நான் பாருங்கள் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே காய வச்சிடலாம். இதில் நீங்கள் ஏதாவது வாசனைக்கு நீங்கள் ஏதாவது லிக்விட் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்க்கலாம். ரொம்ப டோர் மேட்டுங்கிறனால உள்ளே என்ட்ராகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா காஞ்சி வந்துருச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கை வலிக்காமல் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்க்காமல் வாஷிங் மிஷின்லேயும் போடாமல் இந்த மாதிரி செய்யுங்க. எங்கள் வீட்டில் துவைக்கிற கல் இல்லை, ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் மேட் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நீங்களும் இனிமேல் டோர் மேட்டுக்கு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆகாவல்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான இந்த ரெசிபிஸோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.